அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அசோகாபுரம் வரைக்கும் 16021 காவேரி எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காவேரி எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எப்பவுமே 10ல இருந்து தான் கிளம்பும். இன்னும் ரேக் வரலங்க, வரும்போது காமிக்கிறேன். வண்டி உள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு ஃபேர் டீடைல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து அசோகாபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இப்போ தான் பேசஞ்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அசோகாபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 1980 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அசோகாபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 1195 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, செம காலியாக இருக்குங்க. காவேரியுடைய ஜெனரல் கோச்சுங்க. இன்னும் உள்ள வந்து லைட்ஸ் ஆன் பண்ணல. இதுல நீங்க எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருந்து அசோகாபுரம் போறதுக்கு 170 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. ஸ்லீப்பருங்க. இன்னைக்கு நம்ம கோச் இதுதாங்க S2. இதில் 63 சைட் லோயர் கிடச்சிருக்கீங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து அசோகாபுரம் போகிறதுக்கு 315 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம காவேரி எக்ஸ்பிரஸை சென்னை சென்ட்ரல்ல இருந்து அசோகாபுரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ லாலாகுடா ஷெட்டோடைய WFE7ங்க. காவேரியில் வரும்போது உங்களுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சென்னை சென்ட்ரல் தாங்க. அங்கே முன்னாடியே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும், அதே போல் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ இங்கேயே வாங்கிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து திருவள்ளூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காட்பாடி போகிற வரைக்கும் ஏகப்பட்ட ஹால்ட் கொடுத்துருக்காங்க.
ஸ்டார்ஸ் 41 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TRL. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 2 minutes ஹால்ட் இருக்குங்க. நைட்டில் சென்னையிலேருந்து மைசூரை கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ட்ரெயின் நம்ம ட்ரெயினுங்க. ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு நிறைய சின்ன சின்ன டவுனில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயினாக இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 12 ஸ்லீப்பர் கிளாஸ், 2 third AC, 2 second AC, 1 first AC இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் AC, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. $68 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 8 minutes டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் நீங்கள் சாப்பாடு வாங்க மறந்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா இந்த அரக்கோணம் ஜங்ஷன் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குங்க. இங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 501 கிலோமீட்டருங்க. மொத்தம் 9 hours 45 minutesல அசோகாபுரம் போய் சேருது. மொத்தம் 21 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட்டு 9:15 PM இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 AM அசோகாபுரம் போய் சேருதுங்க. அரக்கோணத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அரக்கோணத்துக்கு பிறகு நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஹால்ட்டும் டக்குன்னு வரப்போகுது. எல்லாத்தையும் பார்த்துருங்க. $80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அனவர்திகான்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AVN. இங்கே அது 10 minutes டிலேவாக வந்திருக்கும். 1 minute ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷனில் நிற்கிற 2 ட்ரெயின்ஸில் நம்ம காவேரி ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ் இங்கே நிற்கோங்க. இது ஒரு முக்கியமான டவுனு இந்த பகுதியில். அடுத்து உடனேயே சோளிங்கர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க சோளிங்கரையும் பார்த்துடலாம். $90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SHU. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷனுடைய பேரை மாத்திரா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சோளிங்கர் யோக நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இங்கிருந்து கோவில் 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. ஸோ நீங்கள் இறங்க வேண்டிய இடம் அரக்கோணம். அங்கேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கோவிலுக்கு போனோன்னா அங்கே அரக்கோணத்தில் இறங்கிக்கோங்க.
104 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வாலாஜா ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் WJR. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராணிப்பேட்டைக்கு ஒரு லைன் பெரியுதுங்க. அதனால தான் இதுக்கு வாலாஜா ரோடு ஜங்ஷன் அப்படின்னு பேர். இங்கே 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். இங்கே 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த காவேரி எக்ஸ்பிரஸை செப்டம்பர் 24, 1980 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 45 இயர்ஸ் இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. இந்த செக்ஷனுடைய ரொம்ப முக்கியமான தொழில் நகரங்கள் இது. அதனால் இங்கே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ட்ரெயின் இங்கே நிற்கிறதுனால மைசூருக்கு டைரெக்டாக கனெக்டிவிட்டி கிடைக்குதுங்க. ஒன் 29 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து மைசூர் போகிறதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டான ட்ரெயின் வந்தே பாரத்துங்க. அது 6 hours 30 மினிட்ஸ்லேயே போய் சேர்ந்ததுங்க. அதுவே சதாப்தி பார்த்தீங்கன்னா 7 hours எடுத்துக்குது. இந்த ட்ரெயின் தான் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்டான ட்ரெயினுங்க. இன்னொரு ட்ரெயினும் இருக்குது. அது நம்ம மைசூர் சென்னை எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 மினிட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸுங்க. May I have your attention, please? Train number 2265 from Chennai Central to Palkar. காட்பாடிக்கு பிறகு நம்மளுக்கு ஜோலார்பேட்டை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில நிறையா டெரிஃபிக் ஸ்கிப்பிங்ஸ் வருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஜோலார்பேட்டைக்கு போயிட்டே இருப்போம். Kaveri Express via Kuppam, Bangarapet, KSR Bengaluru. 214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நல்லா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. செம சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு அப்போ போகிற வழியெல்லாம் மழை இருக்கும்னு நினைக்கிறேங்க. நமக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்ததா நம்மளுடைய பெங்களூர் லைன் பெரியுதுங்க. ரைட் எடுத்தா பெங்களூரு, லெஃப்ட் எடுத்தா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழி வந்துருங்க. இப்போ நம்ம போய் தூங்க போறோம். ஏன்னா இந்த பிளாகை நாம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம எடுக்க போறது கிடையாதுங்க. ஆக்சுவலா இப்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா பிளாக் லென்த்தை கம்மி பண்ணாங்க. ஸோ காமிச்ச ஸ்டேஷனே காமிக்காம கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன். காலையில எழுந்து கண்டினியூ பண்றேன்.
நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமாக 2 ரேக் இருக்குங்க. இந்த வண்டியை பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1105 दादर पांडिचेरी एक्सप्रेस मार्ग से चलकर पाटवाड़ी तिरुपुरम प्लेटफॉर्म नंबर 5 पर அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 358 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கர்நாடகாவுடைய கேபிட்டலான KSR பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SBC. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள், இங்கே நிறைய புக்கிங்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. காவேரி எக்ஸ்பிரஸோடைய 50% கூட்டம் இங்கே பெங்களூர்லேயே இறங்கிடுதுங்க. நான் கிருஷ்ணராஜபுரத்துலேயே எழுந்தேன், ஆனால் அங்கெல்லாம் நல்ல மழைங்க. ஆனால் இங்கே பெங்களூரில் பெருசாக மழை இல்லை, இப்போ தான் தூறல் போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெயின் பர்சனலாக எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான ட்ரெயினுங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு முதல்ல பெங்களூருக்கு எங்கள் அப்பா கூட அட்ரஸில் வந்த முதல் ட்ரெயின் இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் தாங்க. இப்போ திரும்பவும் ரொம்ப நாள் கழித்து இந்த காவேரியில் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. நாம் பகலில் பெங்களூருக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா லால்பாக், பிருந்தாவன், சதாப்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஆனால் நைட்டில் இந்த காவேரியும் மெயிலும் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி மெயிலில் நம்ம வ்ளாக் பண்ணியிருக்கோம். செம்ம பீஸ்ட்டுங்க அது. பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நிறைய ஸ்டாப்பிங் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்க போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. த்ரீ 71 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கெங்கேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KGI. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நிறைய பேர் நம்ம வண்டிக்கு ஏறுறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க லோக்கல் பீப்புள்ஸுங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் இப்போது அசோகாபுரம் போன பிறகு அங்கேருந்து மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட் KSR பெங்களூரு வரைக்கும் ரன் ஆகுதுங்க. ஸோ இந்த ரேக்கை 2 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக ஒரே நாளில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கே அசோகாபுரம் போன உடனே நைட்டு காவேரி எக்ஸ்பிரஸாக எடுப்பாங்க. ஸோ ரேக்கை செமையாக யூஸ் பண்ணுறாங்க. த்ரீ 88 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பிடாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BID. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. தட்டு இட்லிக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இது. நம்மளுக்கு சிக்னல் போட்டே இருக்கு. வாங்க கிளம்பலாம்.
403 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ராமநகரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RMGM. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. பழைய ஷோலே படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோடைய நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மலையில் தான் எடுத்தாங்க. ஸோ ராமநகரம் பார்த்திங்கன்னா அதுக்காகவும் ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூரிசத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இது. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னப்பட்னா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CPT. இங்கே 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். நமக்கு இங்கே ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கெல்லாம் யாருமே கிடையாதுங்க. ஸ்டேஷனே அனாதையாக இருக்குது. நமக்கு இருக்கிற மொத்த 21 ஹால்ட்டில் 13 ஹால்ட்டு கர்நாடகாக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆந்திராக்குள்ளே ஒரு ஹால்ட் இருக்குங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 7 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினுடைய லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ரன்னே வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் 84 கிலோமீட்டர்ஸுக்கு தாங்க. ஃபோர் 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மந்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MAD. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இப்போ போகிற எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வடை, மதுர் வடை ரொம்ப ஃபேமஸுங்க. காலையில் வேற ஆகுது. மதுர் வடையை சொன்ன பிறகு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபோர் 51 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மாண்டியா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MYA. இங்கே அது 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய புக்கிங்ஸ் இருக்குது. நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. ரொம்ப முக்கியமான இடங்க இது. நம்ம தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான நதியான காவேரி நதியுடைய பேரை தான் இந்த ட்ரெயினுக்கு காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் கர்நாடகாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தலைநகரத்தை கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ இதுக்கு காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர்.
477 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாண்டவபுரா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PANP. இங்கே அது 10 மினிட்ஸ் டிலே. இதுதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஹால்ட்டுங்க. 1 மினிட் ஹால்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே டெர்மினேட் ஆகிடுங்க. ஆனால் April 7, 2025 இருந்து இந்த ட்ரெயினை அசோகாபுரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இப்போ அசோகாபுரம் வரைக்கும் ரன் ஆகுதுங்க. அடுத்து நம்மளுக்கு மைசூர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை லாஸ்ட் ஹால்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்ஸ் 496 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மைசூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MYS. இங்கே 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்த்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் ரீச் பண்ண மாதிரி தான். இதுக்கப்புறமா இன்னும் 5 கிலோமீட்டர் பட்டதாக இருக்குது அசோகாபுரத்துக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நான் சொல்லணுமா, அசோகாபுரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் போக போகிறாங்க. நம்ம கோச்சிலேயே நான் ஒருத்த மட்டும் தாங்க அசோகாபுரம் போகிறேன். மற்றவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே இறங்கிட்டாங்க. இங்கே வர வழியெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. அதே போல் மைசூர்லேயே பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த ட்ரெயினுக்கு LHB ரேக்ஸ் கொடுக்காம இருக்காங்க. சீக்கிரமாக இந்த ட்ரெயினுக்கு LHB ரேக் கொடுத்தாங்கன்னா நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்டரேஜ் இந்த ட்ரெயினுக்கு இருக்குங்க.
ஸ்டார்ஸ் 501 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான அசோகாபுரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் ஏபி. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜம்முன்னு இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் நிறையா ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் இந்த ட்ரெயினில் கம்மியான விலையில் ட்ராவல் பண்ணாங்க. சென்னையில் நீங்கள் ஏறினீங்கன்னா காலையில் மைசூருக்கு சும்மா ஜம்முன்னு வந்து சேர்ந்துடலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டவுனில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம பேட்ரேஜ் இருக்குது, நல்ல டிமாண்ட் இருக்குங்க. நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.